இலக்கணம் எழுத்து சொல். ஃபர்ஸ்ட்ல வந்து சார்பெழுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த 10 வகை என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குர்க்கம், அவுகார குர்க்கம், மகர குர்க்கம், ஆயுத குர்க்கம் ஆகிய 10 வந்து சார்பெழுத்துக்கள். ஸோ இந்த பகுதியில் வந்து உயிரிழப்படை, ஒற்றளப்படை என்னன்றதை பார்க்க போகிறோம். அளபெடுத்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்டு ஒழுத்தல். நீண்டு ஒழித்தல்னா என்ன? எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அம்மா வந்து பக்கத்தில் இருந்தால் அம்மான்னு கூப்பிடுவோம். தம்பி வந்து பக்கத்தில் இருந்தால் தம்பின்னு கூப்பிடுவோம். அதே தூரமா இருந்தா அம்மா அப்படின்னு நீண்டு வந்து ஒலிப்போம். அதே தம்பியையும் நீண்டு வந்து ஒலிப்போம். தம்பி அப்படின்னு தொலைவில் இருந்தா கத்துவோம். இதைதான் வந்து அளபெடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. உயிரளபடை வந்து பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அன்னிட்டு 3 வகைப்படும். இந்த 3 வகை எதற்கு கீழே வருதுன்னா உயிர் அளபடை, அதுக்கு கீழே தான் வந்து வருது. செய்யுள்ள உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். ஸோ உயிரெழுத்துக்கள், உயிர் நெட்டெழுத்துக்கள், நெட்டெழுத்துக்கள்னா நெடில் எழுத்துக்கள், அது வந்து அதனுடைய அளவுல வந்து நீண்டு ஒலிக்கிறது தான் வந்து உயிரளபடை அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ அந்த 3 வகையில் முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை வந்து பார்த்தீங்கன்னா வேற எப்படி அழைப்பாங்கன்னா இசை நிறை அளபடை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது எப்போ வந்து அங்கே வந்து எழுத்து வந்து தோன்றும் அப்படின்னா செய்யுள்ள வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். அதை தான் வந்து செய்யுளிசை அளபடை. செய்யுள்ள ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். அதை வந்து செய்யுளிசை அளபடைன்னு அழைக்கலாம். இல்லைன்னா இசை நிறை அளபடை அப்படின்னு குறிப்பிடலாம். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓன்றது நெடில் எழுத்து, அது நீண்டு ஒழுக்க அதனுடைய நெடில் எழுத்தினுடைய இணை எழுத்தான ஓ வந்து இடம்பெற்றிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து இலக்கண பகுதிகள் வந்து பார்த்துருப்போம். அதுல வந்து இணை எழுத்துக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். ஓக்கு வந்து ஓ இணை எழுத்து, ஆக்கு வந்து ஆ வந்து இணை எழுத்து, ஈக்கு வந்து ஈ இணை எழுத்து எல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க இன்னிசை அளபடை. செய்யுள்ள ஓசை வந்து குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் வந்து நெடிலாக அளபெடுக்கிறது தான் வந்து இன்னிசை அளபடை. ஸோ இன்னிசை அளபடை வந்து இனிய ஓசைக்காக நெடில் எழுத்து வந்து அளபெடுக்குது. ஸோ அதுதான் வந்து இன்னிசை அளபடை. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கெடுப்பதுவும். ஸோ இன்னிசை அளபடைக்கு ஊ என்ற உயிரெழுத்து வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் வந்து நான் அந்த லெசன் எடுத்திருப்பேன். ஆல்ரெடி பிளேலிஸ்ட் வந்து டீட்டெயில்டாக போட்டிருப்பேன் இலக்கண பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. உரநசை, வரநசை அப்படின்றது வந்து சொல்லிசை அளபடை. நசை என்ன? விருப்பம். அதே வந்து விரும்பி என்ற பொருள் தரணும் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? நசையி அப்படின்னு அளபெடுத்திருக்கு. விரும்பி என்ற பொருள் தர நசையி என அளபெடுத்திருக்கு என்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒற்றுளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான மெல்லின எழுத்துக்கள் ஞான நமன, அது 3 மெய்யெழுத்துக்களும் மெல்லின மெய்யெழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 வந்து இடம்பெறும். இடையின மெய்யெழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இடையின ராவும் சிறப்பு லாவும் நீங்க மீதி 4 மெய்யெழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ ஆக மொத்தம் 10 மெய்யெழுத்துக்களும் அக்கென்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுத்து வர்றது தான் வந்து ஒற்றளபடை. ஒற்றளபடை வந்து எப்படி வரும்ன்றது மெய்யெழுத்துக்கள் 2 வாட்டி இடம் பெற்றிருந்தா அது வந்து ஒற்றளபடை. ஸோ எந்தெந்த மெய்யெழுத்துக்கள்ன்றது ரொம்ப முக்கியம். மெல்லின எழுத்துக்கள்ல வரக்கூடிய 6 மெய்யெழுத்துக்கள் வரும். இடையின மெய்யெழுத்துக்கள்ல வந்து இடையின இரும் சிறப்பு இல்லு தவிர மீதி 4 மெய்யெழுத்துக்கள். ஸோ மொத்தம் 10 மெய்யெழுத்துக்கள் பிளஸ் அடிஷ்னலா ஆயுத எழுத்து அக்கும் வந்து ஒற்றளபடையில வந்து இடம்பெறும். அடுத்து வந்து சொல்லன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தனித்தும் பல எழுத்துக்கள் சேர்ந்தும் பொருள் தரும் வகையில அமைகிறது தான் வந்து சொல் ஆகும். சொல் வந்து பாத்தீங்கன்னா இருதிணைகள்னா உயர்திணை அக்ரிணை, 5 பால்கள்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஸோ சொல் வந்து இருதிணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களையும் வந்து குறிக்கும். மூவகை இடம் வந்து என்ன?
தன்மை முன்னிலை படற்கை, மூவகை இடம் வந்து தன்மை முன்னிலை படற்கை அந்த இடங்கள்லையும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும், உலக வழக்குன்னு எதை சொல்லுவோம், பேச்சு மொழியை தான் உலக வழக்குன்னு சொல்லுவோம். ஸோ சொல்லன்றது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும்ன்றத சொல் பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து மொழி வந்து 3 வகைப்படும். அந்த 3 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்ட்டு மொழி வந்து 3 வகை வந்து இருக்கு. ஒரு மொழி ஒரு பொருள் எனவும், தொடர்மொழி பல பொருள் எனவும், பொது வந்து இருமையும் ஏற்பன அப்படின்ட்டு நன்னூல்ல வந்து மொழிக்கு வந்து இலக்கணம் சொல்லியிருக்காங்க. தனிமொழி அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது வந்து தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கண்ணன்னா என்னன்னு தெரியும், படி என்ன என்னன்னு தெரியும், ஆனா வந்து இது வந்து பகுக்க முடியாது. இருந்தாலும் அதுக்கான பொருள் வந்து இருக்கு. கண்ணன் படித்தான், இதை வந்து பகுக்க முடியும், இருந்தாலும் அது ஒரு வார்த்தை தானே. ஸோ இது வந்து தனிமொழி, ஒரே ஒரு வார்த்தை வந்து அது தனிமொழி. தொடர்மொழின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வரும்போது அது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். பொதுமொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தருது. அந்த சொல்லையே வந்து பிரிச்சோன்னா வேற ஒரு பொருளை வந்து தரும். அப்படி தந்ததுன்னா அதை வந்து தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. 8 ஒரு நம்பரை வந்து குறிக்கும். வேங்கை என்பது மரத்தை வந்து குறிக்கும். இந்த 8 வந்து எல் குட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம். வேங்கைய வந்து வேம் குட்டல் கை அப்படின்னு பிரிக்கலாம். எல் குட்டல் தூன்னா அதனுடைய பொருள் எல்லை உன் என்பதுதான் அதனுடைய பொருள். வேம் குட்டல் கை என்ன வேகின்ற கை அன்னிட்டு அதனுடைய பொருள் வந்து வருது. ஸோ இது போல 8ன்னு சொல்றப்போ ஒரு பொருளும் அதை பிரிக்கும் போது வேறொரு பொருளும் வந்து தர்றது தான் வந்து பொதுமொழி. அடுத்து வந்து தொழில் பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் வந்து தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் வந்து எத்தனை பேர் எண்ணிக்கையை குறிப்பிடாது. இடம் தன்மை முன்னிலை படற்கையான்றது வந்து குறிப்பிடாது. காலம் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமான்றது குறிப்பிடாது. பால் வந்து ஆண் பாலா பெண் பாலான்றது குறிப்பிடாம வர்றது தான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல் என்றது தொழிற்பெயர். தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். நம்மளுக்கு பகுதி விகுதின்னு தெரியும். ஒரு வார்த்தைன்னா அது கடைசியில வர்றதுதான் விகுதி. ஸோ அந்த தல், கை, அல், மை, கூ, பூ, ஐ இப்படி எல்லாம் வந்து கடைசியில முடியுதுன்னா அது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர். நடத்தல், வாழ்க்கை, ஆளல் இதெல்லாம் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். வினை என்ன சொல்லுவோம், ஒரு செயலை செய்யறது தான் வினைன்னு சொல்லுவோம். நடன்றது ஒரு வினை, இதை வந்து பல விகுதிகளை ஏற்கும்னு சொல்றாங்க. நடை, டை என்றது விகுதி. ஸோ நடை அப்படின்னு எழுதலாம், நடத்தல் அப்படின்னும் எழுதலாம். ஸோ ஒரு வினையடி பல விகுதிகளையும் வந்து ஏற்கும், தொழில் பெயர்ல வந்து ஏற்கும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை பொருள்ல வர்றதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு வந்து நடவாமை, கொல்லாமை. அடுத்து வந்து முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர்னா விகுதி வந்து இருக்காது. விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயர் ஆதல் முதல் நிலை தொழில் பெயர் ஆகும். தட்டு, உரை, அடி என்றது முதல் நிலை தொழில் பெயர். அதுல வந்து விகுதி வந்து இல்லை. ஆக்சுவலி விகுதி வந்திருந்தா எப்படி வந்திருக்கும், தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்படி விகுதி வராம தட்டு, உரை, அடி அப்படின்னு வந்தா அது வந்து முதல் நிலை தொழில் பெயர். முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் முதல் நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதல் நிலை தொழிற்பெயர். அதாவது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி இருக்காது. இப்ப மேல வந்து தட்டு என்றதுக்கும் விகுதி இல்லை, ஆனா அது வந்து முதல் நிலை தொழிற்பெயர். இந்த முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னன்னா அந்த பெறுதல் என்றது விகுதி இல்லாம பெரு அப்படின்னு வரணும். ஆனா இங்க வந்து பேரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுதல் வந்து கெடு அப்படின்னு கொடுத்திருந்தா அது முதல் நிலை தொழிற்பெயர். அதே கேடு அப்படின்னு மாறி இருந்ததுன்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடுதலை வந்து சுடு அப்படின்னு விகுதி இல்லாம எழுதுனா முதல் நிலை தொழிற்பெயர். அதே சூடுன்னு எழுதுனா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா இலக்கணம் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல 10th சேர்த்து வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்கள் அதை வந்து பாருங்க, தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து வினையால் அணையும் பெயர்.
வினையால் அணையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். வினையால் அணையும் பெயர் வந்து பாத்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலேயும் வந்து வரும். எடுத்துக்காட்டு, வந்தவர் என்றது வினையால் அணையும் பெயர், பொறுத்தார் என்றதும் வினையால் அணையும் பெயர். தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் வேறுபாடுன்னு பாத்தீங்கன்னா, தொழிற்பெயர் வந்து வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். அதே வினையால் அணையும் பெயர் வந்து தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிற்பெயர் வந்து காலம் வந்து காட்டாது, வினையால் அணையும் பெயர் வந்து காலம் வந்து காட்டும். தொழிற்பெயர் வந்து படற்கைக்கே உரியது, வினையால் அணையும் பெயர் வந்து மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு, தொழில் பெயருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடுதல், படித்தல். வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து பாடியவள், படித்தவர். அடுத்து வந்து தொழிற்பெயர்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதை வந்து காணுதல், சிரித்தல், படித்தல், தடுத்தல் அப்படின்ட்டு எழுதலாம். அடுத்து வந்து தொடர்மொழி, தனிமொழி பத்தி சொல்லி, எங்கு செல்கிறார், ஸோ 2க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வந்தா தொடர்மொழி, கடைக்கு ஒரே வார்த்தை வந்தா தனிமொழி. இப்போது என்னன்றது தொடர்மொழி, சுண்டல் வாங்குகிறேன் என்பது தொடர்மொழி, எதற்கு என்பது தனிமொழி, சுண்டல் குழம்பு செய்வதற்கு என்றது தொடர்மொழி. அடுத்து வந்து பாருங்க, வினைமுற்றுகளை தனியே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அழைக்கும், ஏறுவேன், அமர்வேன், பார்ப்பேன், எய்தும் என்றது வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்று. இதை வந்து தொழிற்பெயரா எப்படி மாத்தலாம்னா, அழைத்தல், ஏறுதல், அமர்தல், பார்த்தல், எய்துதல் அப்படின்ட்டு தொழிற்பெயரா மாத்தலாம். ஸோ அந்த தொழிற்பெயரை வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்க. அழைத்தல், ஏறுதல், அமர்தல், பார்த்தல், அடுத்து வந்து எய்துதல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர்களை வகைப்படுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. கட்டு, சொட்டு என்றது வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழிற்பெயர். ஸோ விகுதி இல்லாம முதல் நிலை மட்டும் வந்ததால முதல் நிலை தொழிற்பெயர். வழிபாடு என்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர். கேடு என்றது கெடுதல் வரணும், அது கேடுன்னு திரிந்திருக்கு, விகுதி இல்லை. அப்போ திரிஞ்சதாலையும் விகுதி இல்லாம வந்தாலும் என்னன்னு சொல்லுவோம், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். பாடுதல் என்றதும் விகுதி பெற்ற தொழிற்பெயர். மெத்த வணிகலன் என்றது என்னும் தொடரில் தமிழ் அழகனார் எதை பத்தி சொல்றாங்கன்னா, வணிக கப்பல்களையும் ஐம்பெருங்காப்பியங்களையும் குறிப்பிடுறாரு. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் வந்து, காய்ந்த இலைய வந்து சருகுன்னு சொல்லுவோம், காய்ந்த தோகையை வந்து சண்டு அப்படின்னு சொல்லுவோம். என் தமிழ்னான்றது எம் குட்டல் தமிழ் குட்டல் நா அப்படின்னு பிரிக்கலாம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதுல வந்து தொழில் பெயர் வினையால் அணையும் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாடல் என்றது தொழிற்பெயர், கேட்டவர் என்பது வினையால் அணையும் பெயர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாம் வந்து மணிவகை. மணிவகைன்னா அந்த சீடை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடரை சுட்டி காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளனன்னு சொல்றாங்க. இப்போ வந்து வாழைத்தாறு வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதுல வந்து பல சீப்புகள் உள்ளனன்றதுதான் குறிப்பிடணுமே காணி பல சீப்பு பழங்கள் வாழைப்பழங்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடாது. சீப்பில் வாழைப்பழங்கள் உள்ளனன்னு சொல்லலாம், பல சீப்பு வாழைப்பழங்கள் அப்படின்னு குறிப்பிட முடியாது. அடுத்து வந்து பாருங்க, ஒரு சீப்பில் பல தாறு. சீப்புன்னாவே அந்த தாறுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான், அதுல வந்து அந்த சீப்புல பல தாறு இருக்குமா, அதுவும் தப்பு. அடுத்து வந்து பாருங்க, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளனன்றது கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து வந்து உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இதுல வந்து அளபடை என்ன அளபடை வந்து இடம் பெற்றிருக்குன்னா இன்னிசை அளபடை. ஊ அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து இன்னிசை அளபடை. அடுத்து வந்து மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனையை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். இந்த வரிகள் வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா தனிப்பாடல் திரட்டு. யார் இயற்றியதுன்னா சுந்தர கவிராசர்.
அடுத்து வந்து பாருங்க, பிழைகளை திருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் பிழை வருமோ அதெல்லாம் அடிச்சு விட்டுருக்க, அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலை எம்முயிர் உள்ளளவும் நிதம்போதி உணர்ந்தின் புருவோமே என்ற பாடல் வரிகள் யார் இயற்றியதுன்னா கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து வந்து கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. தனியா இருந்த கல்லு, நிறைய வந்தா என்னன்னு சொல்லுவோம், கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கல் குவியல். பழம் வந்து குலை, புல் வந்து கட்டு, புல்கட்டு, ஆடு மந்தை. வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக அப்படின்றது கொடுத்திருக்காங்க. கலையரங்கில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். இது வந்து வினைமுற்று. வினையால் அணையும் பெயராக மாற்ற அது கீழவே அது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். அடுத்து வந்து செகண்ட் பாருங்க, ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதை வந்து வினையால் அணையும் பெயராக மாத்தணும்னா ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். இதை வந்து வினையால் அணையும் பெயராக எப்படி மாத்தலாம்னா நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டி தேர்வில் வென்றார் என்றது வினைமுற்று. அதே வந்து வினையால் அணையும் பெயர்னா பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார். அடுத்து வந்து வண்ண சொற்களுக்கு பதிலாக வேற சொற்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உலகம் என்றதுக்கு பூமியில் வாழும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ வேற சொற்கள் எழுதி படிக்கும்போது எப்படி வரும், பூமியில் வாழும் மானுடர்கள் சிறல், பழம் இருக்க காய் உண்பதை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர். வள்ளல் குமணன் துன்பத்தால் வாடி வந்த அறிஞருக்கு தனது தலையை ஈந்து மங்காத பெருமை பெற்றான். நலனும் அவனது மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலை மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர். நந்தவனத்தில் பூத்த மணமலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேன் உண்டன. பசுவை வந்து ஆண் சொல்லுவோம். ஆ போல் அமைதியும் வேங்கை போல் வீரமும் களிறு போல் உழைப்பும் மனிதருக்கு வேண்டும். ஸோ சுரும்புகள் அண்ணா வண்டுகள். ஸோ மஞ்சை அண்ணா மயிலுன்னு சொல்லுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். முகில் மேகம் வந்து தெரியும். சுரும்புகள் அண்ணா வண்டுகள், அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, கா நமச்சிவாயர் அவருடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே, தென்னாடு விலங்குற திகழ்ந்தென் மொழியே, ஊனினும் உளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே, உணர்வினு குணர்வதாய் ஒளித்தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தரு கிருகனா வயங்குநன் மொழியே, தானினும் சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தலைத்தினி தோங்குவாய் தலைத்தினி ஓங்குவாய் தண்டமிழ் மொழியே அப்படின்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா கா நமச்சிவாயர். அடுத்து வந்து எண்ணு பெயர்களை வந்து கண்டு தமிழ்ல எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய எண்சான், எண்ன்றது 8 வந்து குறிக்கும். 5 5 4 2. அடுத்து வந்து 1000. உங்களுக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் எண்கள் வந்து தெரியும், அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அகராதியில் காண்க. அடவி என்ன காடு, அவள் என்ன பள்ளம். ஸோ அந்த இல் வந்து பார்த்துக்கோங்க. பெரிய இல் வந்ததுன்னா கேர்ளை வந்து குறிப்பிடும். அதே வந்து சின்ன இல் வந்துச்சுன்னா பள்ளம். சுவல் அண்ணா பிடரி, செரு அண்ணா வயல், பழனம் அண்ணா வயல் பொய்கையை வந்து குறிப்பிடும். புறவு அண்ணா புறாவை குறிப்பிடும். சிறு காட்டையும் வந்து புறவு என்ற வார்த்தை வந்து குறிப்பிடும். அடுத்து வந்து இன்சொல் வழி தீய சொல் வழி, இதை வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் மாதிரியும் வரும், பார்த்துக்கோங்க. மகிழும் வாடும், வளரும் தேயும், புகழ் இகழ், சேருவர் விலகுவர், அன்பு பகைமை. கலைச்சொல் அறிவோம். ஒவ்வொல் அண்ணா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அண்ணா மெய்யெழுத்து, ஹோமோகிராப் அண்ணா ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் அண்ணா ஒரு மொழி. சோலோ அண்ணா தனி நபரை சோலோ பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவோமா, ஒரு நபர் வந்து ஏதாவது பண்றத. அதே வந்து மோனோலிங்கல் அண்ணா சோலோ மோனோ, மோனோன்னாலும் ஒண்ணுதான். மோனோலிங்கல் அண்ணா ஒரு மொழி. கான்வர்சேஷன் அண்ணா உரையாடல், டிஸ்கஷன் அண்ணா கலந்துரையாடல். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அண்ணா முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர்.